சரியா 15 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியாவோட நாணயத்தை குறிப்பிடுற இந்த நாணய குறியீடு உருவாக்கவே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரியா 2010க்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இந்தியன் ருபீஸை பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு ரூபாய் அல்லது INR மட்டுமே பயன்படுத்தி இருக்காங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நேபாள் போன்ற பிற நாடுகளும் ரூபாயை பயன்படுத்தியதுனால நம்ம இந்தியன் ருபீஸை சர்வதேச அளவுல மேம்படுத்துறதுக்கு ஒரு விதமான குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அதனால 2010ல நம்ம நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவமான நாணய குறியீடு வேண்டும் அப்படின்னு இந்தியா முடிவு செய்து அப்போதான் டாலர் மற்றும் யூரோவை போன்ற உலக அரங்கில் ரூபாய் நோட்டுகளையும் தனித்து நிறுத்த செய்ய முடியும் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம ஒன்றிய அரசு ஒரு டிசைன் காம்படிஷன் அறிவிக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான வடிவமைப்புகள் சமர்ப்பிக்கப்பட்டாலுமே டாக்டர் உதயகுமார் அவர்களின் வடிவமைப்பு ஒன்று தேர்ந்தெடுக்கப்படுது. அதுதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க நாணய குறியீடா இருக்குது. இந்த குறியீட்டுல இருக்க 2 கிடைமட்ட கோடுகளும் நம்ம இந்திய கொடியை குறிக்கிறது மட்டும் இல்லாம நமது பொருளாதாரத்துல சமநிலை மற்றும் நிலைத்த தன்மையை குறிக்குது. அதனால அடுத்த முறை நீங்கள் இந்த சின்னத்தை பார்க்கும் போது அது ஒரு சாதாரண சின்னம் அப்படின்றத தாண்டி அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க.